الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، باب الأمر بتعهد القرآن والتحذير من تعريضه للنسيان. ونبي موسى رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: تعاهد هذا القرآن هو الذي نفس محمد بيدي لهو أشد تفلتا من الإبل في عقلها. متفق عليه. இனித்துக்குரிய அல்லாஹ்டியார்களே, இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 181ஆம் தலைப்பு, குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதுதல் பற்றிய கட்டளை, அதை மறப்பது பற்றிய எச்சரிக்கை. இதில் வரக்கூடிய 2 ஹதீஸுகள். முதல் ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று, இந்த குர்ஆனை அடிக்கடி ஓதி பாதுகாத்து கொள்ளுங்கள். முஹம்மதின் உயிர் தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, திரும்ப திரும்ப ஓதி அந்த குர்ஆனை பாதுகாக்கவில்லை என்றால், அந்த குர்ஆன் கயிற்றில் கட்டப்பட்டுள்ள ஒட்டகம் அந்த கயிற்றிலிருந்து விலகி விரண்டோடுவதை விட மிக வேகமாக உங்கள் உள்ளங்களிலிருந்து ஓடிவிடும். இந்த ஹதீஸில் நமக்கு குர்ஆனை ஓதப்படக்கூடிய விஷயத்தில் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய ஓதுதல் இருக்க வேண்டும். அதே போல குர்ஆனை மரணம் செய்வதற்கும் இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது. குர்ஆனை மரணம் செய்த மட்டுமல்ல, அந்த மரணம் செய்தவர்கள் அது ஒரு சூறாவாக இருக்கட்டும், ஒரு ஜூஸாக இருக்கட்டும், 5 ஜூஸாக இருக்கட்டும், ஏன் குர்ஆனை முழுமையாக மரணம் செய்த மாணவர்களாக இருக்கட்டும், இந்த விஷயத்தில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். குர்ஆன் எந்த அளவு சீக்கிரமாக நாம் மரணம் செய்கின்றோமோ அதைவிட விரைவான, அதைவிட சீக்கிரமாக அதை நாம் பாதுகாக்கவில்லை என்றால், திரும்ப திரும்ப படிக்கவில்லை என்றால் அது நம்மை விட்டு சென்றுவிடும். அதனால்தான் குர்ஆனை மரணம் செய்வது சுலபமானது, அதை தக்க வைத்து கொள்வது என்பது மிக கடினமானது. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ சூறாக்கள் நாம் தனிப்பட்ட முறையில் மனப்பாடம் செஞ்சுருப்போம். நாம் நம்முடைய சிறு வயதில் இருக்கட்டும் அல்லது நம்முடைய வாலிப வயதில். ஆனால் இப்பொழுது நம்முடைய சூழ்நிலையோ அல்லது நம்முடைய மற்ற உலகத்துடைய விஷயங்கள் அதிகமாக வேலைகள் இருப்பதினாலும் நம்முடைய பிஸி ஷெடியூல்னால அதை திரும்ப ஓத முடியாத நிலை இருக்குது. அப்போ அதெல்லாம் நாம் மறதியில் வரும். வெறும் என்னென்ன சூறாக்கள் நாம் தொழுகையில் ஓதிக்கொள்கின்றோமோ அது மட்டும்தான் நம்முடைய மனசில் இருக்குது, உள்ளத்தில் இருக்குது. மற்றதெல்லாம் என்ன, மரணம் செய்திருப்போம், ஆனால் மறந்த நிலை ஏற்பட்டிருக்கும். ஆகையால் தான் இங்கு மரணம் செய்வது, அதை தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப ஓதுவதினால் கண்டிப்பாக என்ன, அது நம்முடைய உள்ளத்தில் தங்கியிருக்கும். அப்போ இந்த ஹதீஸிலும் சொல்லப்பட்ட விஷயம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குர்ஆனை மரணம் செய்வதோ அல்லது குர்ஆனுடைய தொடர்பு வைத்திருப்பது என்பது ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லை, எந்த உள்ளத்தில் எந்த ஒரு மனிதன் குர்ஆனை ஓதவில்லையோ, தொடர்பு வைக்கவில்லையோ, அவனுடைய எடுத்துக்காட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கல்பைத்தில் ஹரிப், பாலடைந்த வீடை போல, பாலடைந்த வீடை போல, அபேண்டன் ஹவுஸ் போலதான் இவருடைய நிலை. அங்கு எந்த ஒரு ஹைரும் இருக்காது, அல்லாஹ்வுடைய தரப்பில் எந்த ஒரு உதவியோ, அவனுக்கு வழிகாட்டக்கூடிய எந்த ஒரு ஒளியும் அவனுக்கு இருக்காது. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆன் நாம் மரணம் செய்தது, அதை நாம் திரும்ப திரும்ப ஓதுவதினால்தான் தக்க வைத்து கொள்ள முடியும். இல்லை என்றால் ரொம்ப விரைவாக மறந்து விடுவோம். பிறகு நாம் அந்த சூறாவையோ அல்லது அந்த அத்தியாயத்தையோ ஓத ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ புதுசாக மரணம் செய்வது போலதான் நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றோம். இந்த ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த ஹதீஸிலும் அதே போன்ற ஹதீஸும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குர்ஆனை தெரிந்தவருக்கு உதாரணம் கயிற்றில் கட்டி வைக்கப்பட்டுள்ள ஒட்டகையின் உதாரணம் போலாகும். அவர் அந்த ஒட்டகத்தை பேணி பாதுகாத்து கொண்டால் அதை தன்னிடம் அவர் வைத்துக் கொள்ளலாம். அதை அவிழ்த்து விட்டு விட்டால் அது அவரை விட்டு போய்விடும். அது போன்றே குர்ஆன் அடிக்கடி ஓதி வருவதன் மூலம் அதன் மனப்பாடத்தை பாதுகாக்க வேண்டும். இல்லையெனில் அது அவரது உள்ளத்தை விட்டு போய்விடும்.
குர்ஆனை மனனம் செய்து பிறகு அதனை மறந்துவிட்ட குற்றத்திற்கு அவர் ஆளாக வேண்டி வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். குர்ஆனை மனனம் செய்து மறந்தவருக்கு மிக கடினமாக பயங்கரமான தண்டனை ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கு. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணத்தை கொள்ளும் பொழுது அங்கு நிறைய விஷயங்களை காண்பிக்கப்பட்டது. அவருக்கு சொர்க்கம் மற்றும் நரகத்துடைய சில அம்சங்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அதில் ஒரு மனிதர் ஒரு 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 நபர் தன்னுடைய கையில் பெரிய ஒரு பாறாங்கல்லை வைத்துக்கொண்டு இன்னொருவருடைய மனிதனுடைய தலையில் அவர் அடிக்கின்றார். அந்த இடம் எப்படி என்றால் மேடு போல பள்ளம் தாக்கு போல இருக்கும். அடித்த உடனேயே அந்த பாறை கீழே உருண்டு கிண்டு செல்லும் பொழுது அந்த மனிதரோ அந்த நபரோ அதை எடுப்பதற்காக செல்வான். இங்கு இந்த மனிதருடைய தலை சட்னியாக இருந்த நிலையில் இருக்கும், நசுங்கிய நிலையில் இருக்கும். திரும்பவும் அதை எடுத்துக்கொண்டு வந்து பார்க்கும் பொழுது அவனுடைய தலை திரும்பவும் அசல் ரூபத்திலே வந்து திரும்பவும் அடிப்பான். திரும்பவும் அவர் அந்த பாறாங்கலை தேடுவதற்காக பின்னாடியே பின்தொடர். இப்படி என்ற நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டார், இது யாருக்கு இவ்வளவு பெரு கடினமான தண்டனை கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லும் பொழுது நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இந்த கல்லை கொண்டு அடிக்கக்கூடியவர் ஒரு வானவர். இவர் அந்த மனிதன் அடிப்பதற்காக நியமனம் செய்யப்பட்ட, தண்டிப்பதற்காக நியமனம் செய்யப்பட்ட அந்த மனிதனோ குர்ஆனை ஓதி, ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் குர்ஆனை ஓதி அதை குர்ஆன் மனனம் செய்து அதை மறந்து விட்டார். இன்னொரு அறிவிப்பில் அதை குர்ஆனை ஓதி அதன் பிரகாரம் அமல்படுத்தாமல் இருந்தான். அதற்கு தான் இங்கு அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. ஆக எந்த அளவு குர்ஆனை ஓதுவது சிறப்பு இருக்கின்றதோ, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ, அதே போலதான் இந்த குர்ஆனை அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களும் இந்த குர்ஆனை மிக ஒரு பொதுபோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு, பேணுதல இந்த திரும்பி திரும்பி ஓதாதவர்களுக்கு அல்லது மறந்தவர்களுக்கு மிக கடுமையான தண்டனையும் என்ன சஹீஹான ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள்ல நாம ஓதும் பொழுது நம்முடைய குழந்தைகளும் ஓதுவார்கள். ஒரு நேரத்தை நாம் நியமனம் செய்து கொண்டு நிர்ணயித்து விட்டு அந்த நேரத்துல வேற எதையும் இல்லை, முதல் விஷயம் அதுதான் ஓதுவோம் என்று ஒரு பக்கம் 15 லைன் ஒரு நாள் ஓதுவதற்கு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அதை ஓதி நாம் அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிந்து கொண்டோம் என்றால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை பார்த்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி குழந்தைகளும் சரி அவர்களும் ஏதோ ஒன்று திறந்து சில வசனங்களை ஓதக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு ஒரு மாஹூல் கிடைக்கும். இல்லை என்றால் பெரியவர்களே அந்த செயலை செய்யவில்லை என்றால் சிறுவர்களை நாம் நிர்பந்தித்து படி என்று சொல்லினா அதை படிக்கக்கூடிய நிலை வராது. அந்த குழந்தைகள் உடைய அசல் என்பது நாம தான், நம்மை பார்த்துதான் அது கற்றுக்கொள்கின்றது. நாம் எந்த விஷயத்தை அதிகமாக ஈடுபாடு கொள்கின்றோமோ அதை தான் நம்முடைய குழந்தைகளும் என்ன செய்யறாங்க, அதனுடைய ஈடுபாடு இருக்கு. நம்முடைய கையில் அதிகமாக புத்தகங்கள் இருந்தால் அவர்களுடைய கைகளிலும் புத்தகங்கள் இருக்கும். நம்முடைய கையில் எப்பொழுதுமே மொபைல் இருந்ததுன்னா அவர்களுடைய கையிலும் மொபைலை தான் விரும்புவார்கள். நாம் அவர்களை திட்டினோம் என்றால் அவர்கள் இப்பொழுது மௌனமாக இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு கேள்வி கேட்பாங்க, உங்க கையில மட்டும் இருக்கே என்ற கேள்விகள் எல்லாம் வரும். இப்படி எந்த ஒரு விஷயத்தை கொண்டு நம்முடைய குடும்பத்தை நாம் சீர்படுத்துவோமோ அது மிக அவசியமான ஒரு விஷயம்தான். அது நம்முடைய வாழ்க்கையில் முதல் வர வேண்டும். இந்த குர்ஆனுடைய ஓதுவதும் இதை திரும்பி திரும்பி நாம நாள்தோறும் இதை ஓதிக்கொள்வது, மரணம் செய்த விஷயத்தை திரும்பி திரும்பி செய்வது என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் குர்ஆனை மரணம் செய்து அதை புரிந்து அமல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. மரணம் செய்த விஷயத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.